அண்ணி என்ன சொல்ற? எவ்வளவு சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாங்கப்பா. நடந்ததே நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. சரி, நீ போய் குடிக்க தண்ணி கொண்டு வா. என்னால மனசு உடைச்சு படுத்தவங்க எந்திரிக்காமலே போயிட்டாங்க. தென்றல நல்லா இருக்கணுமேனு தெரியாம தப்பு செஞ்சு அப்பாவை தீக்கள்ளி கொடுத்துட்டேன். திரும்ப திரும்ப அதையே சொல்லாதம்மா. யார் யாருக்கு எப்போன்னு ஆண்டவன் முடிவு பண்ணா அதான் நடக்கும். என் அப்பா முடிவு என்னால நடந்துருச்சு மாமா. இந்த புருஷ வீட்டுல சந்தோஷமா வாழ்றத பார்க்க அப்பட்ட ஆசைப்பட்டாரு மாமா. அது எதுக்கும் கொடுத்து வைக்காம போயிட்டாரு. இப்ப சாமியை கும்பிட்டோம், எந்த சாமியும் காப்பாத்தலையே. பாரு, அப்பா சாகலம்மா. ஆமா, நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் இனி நான் தான் உன் அப்பா. நீ எதை பத்தியும் கவலைப்படக்கூடாது, கண் கலங்க கூடாது. சொன்ன கேட்க முதல்ல அழறத நிறுத்து. கண்ணத்தோட உன்னை நான் பெத்த பொண்ணுங்களுக்கு மேல பாத்துக்குவேன். நீ அழக்கூடாது. ஆயிரம் சொன்னாலும் அப்பாவை நினைச்சே மனசு ஆறவே மாட்டேங்குது மாமா. என் மூச்சுல முழிக்காதன்னு சொன்னவரு சொன்ன மாதிரியே போயிட்டாரு. நான் என்ன பண்ணுவேன் மாமா? என்ன பண்ணுவேன்? துளசி, இங்க பாரு, இங்க பாரு. உன் அப்பா உயிரோட இருந்து என்ன சொன்னாலும் கேட்ப இல்ல? அவன் இடத்துல இருந்து இப்ப சொல்றேன், இனி என்ன மாமான்னு கூப்பிடக்கூடாது. புரிஞ்சுதா? நீ இந்த வீட்டுக்கு வாழ வந்த மருமகதான். ஆனா இன்னையில இருந்து நீ எனக்கு பிறக்காத மக. இது வரைக்கும் நீ என்ன மாமான்னு கூப்பிட்டது போதும். இனி நீ என்ன அப்பான்னு கூப்பிடு. சொல்லு, கூப்பிடுவியா? அப்பான்னு கூப்பிடுமா? சேது ஸ்தானத்துல நான் உனக்கு இருக்கேன். அப்பான்னு சொல்லுமா. சொல்லுடா கண்ணு. அப்பா